நம்ம சேனல்ல மீன் பொளிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து கேரளா டிஷ். நம்ம வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மீனை வந்து நம்ம வந்து நல்லா மசாலாவில் வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துருக்கேன். இது காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் இருக்கும். பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், இது வந்து வீட்லேயே செஞ்ச குழம்பு மிளகாத்தூள், அந்த குழம்பு மிளகாத்தூள், உப்பு. கொஞ்சம் கோகனட் ஆயில் விட்டு இது வந்து ஒயிட் பாம்ஃப்ரெட்டு. இந்த மீனை வந்து தமிழில் வந்து வவ்வாலுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபின்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு, வாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு, உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி நடுவில் வந்து மசாலா போடுறதுக்காக இந்த மாதிரி நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலாவை அதை போட்டு மேரினேட் பண்ணிடலாம். மீன் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டோம். இதை வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர் உள்ளே வந்து மீனில் இறங்கி வறுக்கும் போது நல்லாயிருக்கும். ஐயோ கருத்து கந்தசாமி வரண்டோய். கருத்து கந்தசாமியா? கந்தசாமி வந்துட்டா ஓடுங்கடா. கருத்து சொல்லி நம்மள சாவடிச்சிராண்டா. வாங்கடா ஓடுங்கடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. தலைவா, ஊருக்குள்ள உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாங்கன்னா கள்ள தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். ஃபிஷ்ஷை வந்து நம்ம சிம்மில் தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து ரொம்ப ஏற்றி வந்து வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகி கீழே பேனில் ஒட்டாமல் இருக்கும்.
ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கரெக்டாக ஃப்ரை ஆயிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷு. இது இன்னும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண அது ஒரு மாதிரி ட்ரையாக ஹார்ட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அந்த மீன் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே வந்து நம்ம மசாலா செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன், ஸ்மால் ஆனியன்ஸ். இது வந்து நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது யூஸ் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கின தக்காளி ஒன்று, நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா மையா அரைச்சி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலில் போட்டிருந்தாலும் ஆல்ரெடி அதில் காரம் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் எடுத்து வச்சிருக்கேன், இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால்லாம் நல்லா சுண்டி கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து வாழை இலையை வந்து நான் லைட்டாக ஸ்டவ்வில் வந்து அனல் காட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இது வந்து மொழன்னு மடங்கும், இல்லைனா வந்து வாழை இலை உடையும். அதான் நீங்கள் ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் அனல் காட்டி வைங்க. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. 2 சைடுமே நான் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு.